வணக்கம். காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருங்க? இப்போ காஞ்சிபுரத்தில் எல்லா கோயிலும் கூட்டம் இருக்குது. வெள்ளி சனி நாளைக்கு குட் ஃப்ரைடே லீவு, சனி ஞாயிறு கொடுத்தா 3 நாள் லீவு. கேர்ஃபுல்லாக வாங்க. கூட்டம் ஹெவியாக தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், பார்த்து வாங்க. ஓகேவா? சரி, நம்ம பேசுகிறோம்னா வச்சு நம்ம உடல்நிலையை பற்றி பேசுவோம். அதாவது வியப்பூட்டும் உடல் அறிகுறிகள் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று வந்திருக்கு. நோட் பண்ணியிருக்கேன், தான் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம வயிற்றில், அதாவது ஸ்டமக்கில் இந்த சவுண்டு வரும். கடாமுடான் ஒரு மாதிரி. நம்மளுக்கு என்னடா இதுன்னு பயப்படாதீங்க. அது மாதிரி சவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லாகுதுன்னு அர்த்தம். அதாவது பசியை தூண்டும். என்னடா சிறுகுடல் பெருங்குடல் சாப்பிட்றது அப்படி இப்படி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்கு பயப்படாதீங்க. நல்ல செரிமானத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி சில பேர் இந்த ஜில் வாட்டர் பார்த்தா, அதாவது குழா தண்ணி பார்த்தா குளிக்க தோணும். சில பேர் சுத்தலில் தான் குளிப்பானுவாங்க. நாங்களாம் பச்சை தண்ணி தான் குளிக்கணும் அப்படின்வாங்க. இந்த ஜில் வாட்டரில் குளிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா அவங்க உடல் ரத்த ஓட்டம் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அதுக்காக பயப்படாதுங்க. அதாவது வாண்டடாக போய் நீங்களாக குளித்து கோல்டு ஏற்றிக்கூடாது. குளிக்கிறவங்க குளிக்க, இல்லாட்டி ஹாட் வாட்டர் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம அலாரம் இல்லாமல் இப்போ நைட் 10 மணிக்கு படுத்துட்டு 5 மணிக்கு எழுந்தோன்னா பயப்படாதீங்க. உங்களுடைய ஹார்மோன்லாம் கரெக்டாகுதுன்னு அர்த்தம். எல்லாம் அதாவது ஃபங்க்ஷன் கரெக்டாகுது, அதனால தான் நீங்கள் எழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நான் இன்றைக்கி 7 மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினச்சேனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி சீக்கிரமாக வேர்வை வருது. இப்போ நம்ம சும்மா ஒரு சின்ன அப்படி வாக் பண்ணாலே வேர்வை வருதுன்னா உங்களுடைய டிடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உடல் டிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இயங்குதுன்னு அர்த்தம். அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி வெயிலில் தும்மல் வந்துச்சுன்னா, நம்ம ஒரு டைமில் வெயிலில் போயின்னு இருப்போம். திடீர்னு இப்போ வண்டியில் போகும்போது திடீர்னு தப்புன்னு அந்த சிக்னலில் தும்மும். உடனே ஐயோ நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருன்னு நினைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அது. அதாவது அப்படி வெயிலில் தும்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர்னா இந்த வெயிலில் போய் எனக்கு கோல்டு வந்துச்சுன்னு பயப்படாதீங்க. அது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அடிப்பட்ட புண்ணு ஆறுச்சுன்னா உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதான் இந்த வெள்ளை அணுக்கள் சொல்லுவாங்க. அது நிறைய இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரி அந்த வாயில் நிறைய எச்சில் சுரக்குதுன்னா அது நம்ம ஆரோக்கியத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். என்னடா அப்படின்னு சில பேர் அடிக்கடி இந்த எச்சில் துப்பிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. துப்புறதும் தனியாக போய் துப்புவாங்க. இந்த கும்பலாக இருக்கும்போது துப்பக்கூட பேசினே இப்போ சில பேர் பண்ணுவாங்க. ஆரோக்கியமாக இருக்குது அர்த்தம் கரெக்டு. அது மற்றவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம் சொல்லணும்ல, காலை மாலை ஏதாவது ஒரு டைமில் திடீர்னு பாத்ரூம் வருது, இல்லை டாய்லெட் போகணும் அப்படின்னா கம்பல்சரி போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது எனக்கு 2 வேலை வருது 3 வேலை அது கிடையாது. அது வந்துச்சுன்னா போயிட்டு வந்தால் ஈஸி. ஓகேவா? இதுதான் உடலுடைய ஆரோக்கியம்ன்றாங்க. மற்றபடி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் ஜாலியாக இருப்போம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.